ஜனவரி 15 இந்திய ராணுவ தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. நம் ராணுவம் நிகழ்த்திய சாதனைகள், ராணுவ வீரர்களின் சேவைகள் மற்றும் தியாகங்களை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்தக்கூடிய உன்னதமான தினம் இது. நமது ராணுவம் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவம். இந்திய ராணுவத்தின் முழக்கம் சுயத்திற்கு முன் சேவை என்பதுதான். தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை உறுதி செய்வதே அதன் நோக்கம். 1949 இந்திய ராணுவ தளபதியாக ஒரு இந்தியரான ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா பொறுப்பேற்ற நாள் இது. படிப்படியாக உயர்ந்தவர் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா. முதலாம் உலகப் போரின் போது ராணுவ பயிற்சி பெற்றார். 1919 காலாட்படையில் ஒருவராக சேர்ந்து சேவை செய்ய துவங்கியவர். பின் தன் துணிச்சலான வீர செயல்களால் லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல் என்று உயர்ந்தவர். இந்திய ராணுவத்தில் 5 நட்சத்திர அந்தஸ்தான ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தை பெற்ற முதல் நபர் KM கரியப்பா அவர்கள். தடைகள் அனைத்தையும் படிக்கற்களாய் மாற்றி புகழின் உச்சியை தொட்டவர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1949 இந்திய ராணுவத்தின் தளபதியாக யாரை நியமிக்கலாம் என்ற ஒரு கூட்டம் நடந்தது. அதில் அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு அவர்கள், நாம் இப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்துள்ளோம், ஆதலால் ஒரு பெரிய இராணுவத்தை வழிநடத்துவது எப்படி என்பது நமக்கு தெரிவது கடினம், ஆதலால் ஒரு ஆங்கிலேயரை நம் இராணுவ தளபதியாக நியமனம் செய்து விடலாம் என்று கூறினார். அனைவருக்கும் அது வருத்தத்தை தந்தாலும் எதிர்த்து பேச பயந்து அமைதியாக இருந்தார்கள். அப்பொழுது இராணுவ வீரரான நாது சிங் ரத்தோர் அவர்கள் எழுந்து தைரியமாக பேசினார். நாம் இப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம், ஆதலால் தேசத்தை ஆட்சி செய்வது எப்படி என்பது நமக்கு தெரியாது, நாம் ஏன் ஒரு ஆங்கிலேயரை பிரதமராக நியமிக்க கூடாது என்று கேட்டார். நேருவிற்கு அப்பொழுதுதான் எவ்வளவு பெரிய தவறான கருத்தை அந்த இடத்தில் பதிவு செய்தார் என்று புரிந்தது. கரியப்பாவின் திறமையை எடுத்து கூறி அவரையே தளபதியாக நியமனம் செய்ய வலியுறுத்தினார் நாது சிங் ரத்தோர் அவர்கள். பிரதமர் மற்றும் அனைவரும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். 1949 இந்திய ராணுவ தளபதியானார் KM கரியப்பா. ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற ராணுவத்தை தேசிய ராணுவ படையாக மாற்றுவதற்காக அவர் 2 புதிய பிரிவுகளை நிறுவினார். காவலர் படை மற்றும் பாராசூட் ரெஜிமெண்ட். ஜாதி மதம் என்ற பாகுபாடுகள் இல்லாமல் அனைவரையும் அந்த பிரிவுகளில் சேர்த்து நம் இராணுவத்திற்கு ஒரு பலமான அஸ்திவாரத்தை போட்டவர் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அவர்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி நிலைமை மோசமாக இருந்த நேரத்தில் அந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து துல்லியமான முடிவுகளின் மூலம் வெற்றியை அடைந்தவர் கரியப்பா. லே பிராந்தியத்தை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக நிலைக்கச் செய்தவர் அவர்தான். நௌஷேரா, ஜாங்கர், ஜோசிலா, கார்கில் போன்ற பகுதிகளில் இருந்து தீவிரவாதிகளை விரட்டி அடித்தவர். 1953 இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் அதன் பிறகும் கூட இராணுவ விவகாரங்களில் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்பட்டவர். இவரின் மகன் நந்தா கரியப்பா இந்திய விமானப்படையில் சேவை செய்து வந்தார். 1965 ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரின் போது நந்தா கரியப்பா எதிரிகளிடம் இராணுவ கைதியாக பிடிபட்டார். கரியப்பாவின் மகன் என்று தெரிந்தவுடன் அவரை மட்டும் விடுதலை செய்வதற்கு பாகிஸ்தான் முன்வந்தது. அனைத்து இந்திய ராணுவ வீரர்களும் என் புதல்வர்கள், முடிந்தால் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள், நந்தா கரியப்பாவை மட்டும் விடுவிப்பது தவறு என்று கூறியவர் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அவர்கள். நம் தேசத்தை நேர்மையாகவும் முழுமையாகவும் நேசித்தவர் அவர். இன்று நம் தேசம் பல வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு கரியப்பா போன்ற தேச பக்தர்கள் தான் காரணம். இந்திய ராணுவ தினத்தை முன்னிட்டு ஃபீல்டு மார்ஷல் கரியப்பாவை போற்றும் நாம் அவரின் உயரிய பண்புகளையும் துணிச்சலையும் நினைவு கூறுவதோடு நின்று விடாமல் அவற்றை பின்பற்றி தேசத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். தாய் மண்ணை காக்க தன் சொந்த சுகங்களை விட்டு போராடி கொண்டிருக்கும் அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவர்கள் அர்ப்பணிப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். என் ராணுவ சொந்தங்களுக்கு வாங்க பயணிக்கலாம். இந்த பதிவு